அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஹஸ்ரத், அரஃபாவுடைய நாள் நம்முடைய இந்தியா உள்ளிட்ட அந்த நாடுகளில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வருகிறதே, வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறது கூடாது, இது எப்படி நோன்பு வைக்கலாமா, முன்னால் ஒரு நோன்பை சேர்த்து வைத்து கொள்ளலாமா என்றெல்லாம் நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாமத்தான் வெள்ளிக்கிழமையை குறிப்பாக்கி நோன்பு வைக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, யா அல்லாஹ் என் குழந்தைக்கு ஷிஃபா கிடச்சிருச்சுன்னா நான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கேன் அப்படின்னு வந்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி நாம குறிப்பாக்கி வழக்கமாகவோ அல்லது நேர்ச்சைக்காகவோ அந்த வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்து நோன்பு வைக்கக்கூடாது. ஏன்னா அது நமக்கு ஒரு பெருநாள், வாரந்தோறும் வருகிற பெருநாள் என்பதால் பெருநாள் தினத்தில் நோன்பு வைக்கலாமா? கூடாதில்லை. அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை நாம குறிப்பாக்கி நோன்பு வைக்கக்கூடாது. ஆனால் வருகிற அரஃபா என்பது அல்லாஹ் அந்த பிறையை அப்படித்தான் ஏற்படுத்தி இருக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அதனால வரக்கூடிய அரஃபா நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும் காரணத்தால் நாம் அந்த நேரத்திலே அந்த நாளிலே நோன்பு வைப்பது குற்றமில்லை, பிழையில்லை. சில அன்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, முன்னால் ஒரு நாள் நோன்பு சேர்த்து வச்சுக்கிட்டுமா ஹஸ்ரத்னு கேட்குறாங்க. தாராளமாக வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன் துல்ஹஜ் பிற 1 இருந்து அரஃபாவுடைய நாள் வரைக்கும் நம்ம நோன்பு வைக்கலாமே. துல்ஹஜ் பிற 1 இருந்து கண்டினியூவாக அரஃபா நாள் வரைக்கும் நோன்பு வைக்கலாம். சில நன்மக்கள் வைக்கிறாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அரஃபா நோன்பு என்பது பிறை 9 மட்டும்தான். அது நம்முடைய நாட்டு வெள்ளிக்கிழமை வருது. அதனால் எந்த ஒரு பிழையும் இல்லை, தாராளமாக வைக்கலாம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன்.